கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதால்தான் பயணிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த சிஎம் ஸ்டாலின், நீங்கள் உருவாக்கி வைத்திருந்த பெரிய பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்த பின்தான் பேருந்து நிலையத்தை திறந்துள்ளோம். நீங்கள் வந்து பாருங்கள், இன்னும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், அதையும் தீர்த்து வைக்கின்றோம் என்றார். மாண்பு பேரவைத் மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகின்ற போது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார். நாங்கள் விட்டு அறிக்கையை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனை மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லியிருக்கார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அறிவித்து சொல்கிறோம். நீங்க சொல்ற குறைகளுக்கு தான் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் தான் பெருந்தமையாக சொல்லியிருக்கார். அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை விட்டுக்கிறேன். அவரும் அதை தான் நீங்க தெரிவித்திருக்கிறார். நான் அதை தான் சொல்லிடுறோம். நீங்க அவசரத்தில் போய் திறந்தீங்க, இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா நடுவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகத்திலும் வந்து பத்திரிகையில் வந்து அதுல பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தா இல்லையா தெரியவில்லை. ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்திகள், மக்கள் சாலையை வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்குது. அப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனை எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்கான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் அறிக்கையில் விட்டோம். அது ஊடகத்தில் செய்த தெரிவிச்சிருக்கோம். அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்கிறார். அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது. அவருடைய ஒப்பந்த காலம் என்பது 2021 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அவர்கள் காலத்தில் 30% பணிகள் தான் முடித்திருந்தார்கள். மீத 70% பணிகளை முடித்தவர்கள் அல்லாமல் 100 கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால் நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை புகழக்கூடியவருக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவராக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிடலாம். அங்க இருக்கின்ற பயணிகள் சொல்லுகிற கருத்தின் அடிப்படையில் தான் வெளியிட்டோம். ஏன் மாண்பு உறுப்பினருக்கு தெரியும், இருக்கிற அமைச்சர்கள் உறுப்பினருக்கு தெரியும், தங்களுக்கு தெரியும். கொரோனா காலம் 2020 எப்படி இருந்து நாடு அறியும். ஒரு ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை. அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கீங்க. மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருக்கலாம். எத்தனை குறிப்பிட்ட நீங்களே சொல்லிருக்கீங்க. சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசியிருக்கீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவேற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. அதைத்தான் நான் குறிப்பிட்ட அறிக்கை வைக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனை மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அறிவித்து சொல்கிறோம். நீங்க சொல்ற குறைகளுக்கு தான் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் தான் பெருந்தமையாக சொல்லியிருக்கார். எனவே இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வார்கள்.